மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை வேங்கவயல் சம்பவம் தொடர்பாக அந்த வேங்கவயல் கிராமத்தில் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை போட்டு அசுத்தம் செய்துள்ளது தொடர்பாக இங்கே நம்முடைய மாண்புமிகு பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்த்து உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமான உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தொடர்ந்து மேற்கொள்ளப்படவிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் எல்லாம் என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் சமூக நீதி. அனைவருக்கு சமமான பொருளாதார, அரசியல், சமூக உரிமைகளும் வாய்ப்புகளும் அமைய வேண்டும் என்ற எண்ணம் தான் சமூக நீதி. அனைவருக்கு சமமான வாய்ப்புகள் என்பதை உறுதி செய்ததன் மூலமாகத்தான் அத்தகைய சமூக நீதியை நாம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் சமூக நீதி என்னும் அசைக்க முடியாத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். சாதி கொடுமையை சான்றோர்களே தவறு என்று உணர்ந்து கொள்ளச் செய்து தன் ஓங்கி உலகளந்த கல்வியால் சட்டமும் பொருளாதாரமும் கற்று தேர்ந்தவர் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய மாமேதை பிறந்த இந்த மண்ணில் சாதிய பாகுபாடு சார்ந்த தீண்டாமை இன்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்வு வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்வு உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது, கண்டிக்கத்தக்கது. வேங்கவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டுள்ளது தொடர்பான தகவல் எனக்கு கிடைத்த உடனே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்திடவும், பாதுகாப்பான குடிநீர் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்திடவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நான் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் கடந்த 27/12/2022 அன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அலுவலர்கள் அக்குடியிருப்பு பகுதிக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டார்கள். உரிய நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் வாயிலாக மேற்கொண்டு வருகின்றன என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேங்கவயல் கிராமத்தை சார்ந்த 2 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். மேலும் அந்த கிராமத்திலிருந்து இது போன்ற நோய் தொற்றுடைய நோயாளிகள் வருவதை அதிகரித்த நிலையில் அவர்கள் பயன்படுத்தி வரும் குடிநீரை பரிசோதனை செய்திட மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர். அதன் அடிப்படையில் வேங்கவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் ஆய்வு செய்தபோது மனித கழிவுகள் கலந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் குழு வேங்கவயல் கிராமத்திற்கு சென்று 26/12/2022 முதல் இன்று வரையில் அந்த கிராமத்திலே முகாமிட்டு நோய் தடுப்பு பணிகளையும் மருத்துவ பரிசோதனைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த கிராமத்தில் பொது சுகாதார பணிகளை மேற்கொள்வதற்காக வட்டார மருத்துவ அலுவலர் தலைமையில் ஒரு மருத்துவர் அலுவலர், 3 செவிலியர், 2 மருத்துவமனை பணியாளர்கள், 3 சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் 10 பணியாளர்கள் அடங்கிய குழுவினர் பணியாற்றி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் உள்ளாட்சி அமைப்பின் உதவியோடு அந்த கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சிறு மின்விசை தொட்டி ஆகியவை சுத்தம் செய்யப்பட்டதோடு அனைத்து குடிநீர் வழங்கும் குழாய்களும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு அதன் மூலமாக நீரேற்றப்பட்டு நீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு அறந்தாங்கி பொது சுகாதார ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதில் தற்போது குடிநீர் சுத்தமாக உள்ளது என அறிக்கை வரப்பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள 32 வீடுகளுக்கும் 2 லட்சம் ரூபாய் செலவில் முற்றிலும் புதிய இணைப்பு குழாய்கள்,
மற்றும் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு 5/1/2023 முதல் சீரான குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. அதோடு அங்கு ஒரு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 7 லட்சம் ரூபாய் செலவில் அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு தற்போது தினசரி டேங்கர் லாரி மூலம் சுகாதார ஆய்வாளர் மேற்பார்வையில் காலையும் மாலையும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இச்சம்பவம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மேற்பார்வையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரையில் 70 நபர்களும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எவ்வளவுதான் பொருளாதாரத்திலும் அறிவியல் தொழில்நுட்பத்திலும் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் சமூக வளர்ச்சியில் ஒற்றுமையில் அவ்வப்போது தடைக்கற்களாக அமைந்து விடுகின்றன. சமூகத்தில் உள்ள இன்னும் சில பகுதிகள் காணப்படும் சாதி மத வேறுபாடுகளே இதற்கு காரணம் என்பதை உணர்ந்து மதம் உன்னை மிருகமாக்கும், சாதி உன்னை சாக்கடையாக்கும் என்ற பகுத்தறிவுச்சோட தந்தை பெரியாரின் வார்த்தைகளை மனதிலே கொண்டு நாம் அனைவரும் சகோதரத்துடன் வாழ வேண்டும். ஆனால் சாதி மதங்களை தூக்கி பிடித்து பிரிவினை ஏற்படுத்தி வரும் சில சமூக விரோதிகள் இன்னும் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் தாண்டி சாதி இன மத வேறுபாடுகள் அனைத்தையும் களைந்து நாம் அனைவரும் சம உரிமை கொண்ட மனிதர்கள் என்ற உணர்வோடும் மனித நேயத்தோடும் விளங்கிட வேண்டும். இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவோர் மீது மிக கடுமையான இரும்பு கரம் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் இங்கே கவன ஈர்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் விளக்கமாக தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்.